நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து ரன் பண்ணிட்டு வரோம். அதுல இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மே 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, லைடன் தகடு. ஓகேவா, சோழர்களுடைய முக்கிய செப்பேடுகள்ல ஒண்ணுதான் இந்த லைடன் செப்பேடு அப்படின்றது. அப்படி இல்லைன்னா ஆனைமலை செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜேந்திர சோழனின் முத்திரை பொறிக்கப்பட்ட ஒரு வெண்கல வளையத்தால் அந்த 21 செப்பேடுகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணு ஒண்ணா பொருத்திருக்காங்க. மொத்தம் 21 செப்பேடுகள். இந்த மாதிரி 21 செப்பேடுகளை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்று சேர்த்து ஒரு செப்பேடா உருவாக்கி இருக்காங்க. இந்த செப்பேடை லைடன் அல்லது லைடன் தகடுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெதர்லாந்துல இருக்கக்கூடிய லைடன் பல்கலைக்கழகத்துல வந்து இந்த செப்பேடு அப்படின்றது கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஓகேவா, இது எப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து நெதர்லாந்துக்கு போச்சு அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு. அதை தற்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இரு நாடுகளும் பரஸ்பரமாக, இந்தியாவும் நெதர்லாந்தும் பரஸ்பரமாக இதை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா பிரதமர் மோடி அதை நேரடியாக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா விசிட் பண்ணிருக்காரு. பாருங்க, ராஜேந்திர சோழனுடைய முத்திரை பொறிக்கப்பட்ட ஒரு வெண்கல் வளையத்தாலான 21 செப்பேடு தகடுகளும் ஒன்றாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பொருத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் இருந்து தொலைந்து போன சோழ மன்னர்களின் அரச சாசனம் அல்லது சாசனம் தற்போது நெதர்லாந்தில் உள்ள லைடன் பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்ப நெதர்லாந்து அரசாங்கத்தோடு தான் நம்ம மோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க சென்று இருக்கும் போது இந்த லைடன் தகடு இருக்கு இல்லையா, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்திருக்காங்க. அதை இந்தியா கொண்டு வரக்கூடிய எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது பொதுவா என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைடன் தகடுகள் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. இது மன்னர்களால் பௌத்த விகாரைக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோழ மன்னர்கள் வந்து நாகப்பட்டினத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா புத்த விகாரம் கட்டுவதற்காக அனுமதி கொடுத்ததை பத்தி அதுல சொல்லியிருக்காங்க. அதுல மதச்சார்பின்மை பற்றி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. பாருங்க, நெதர்லாந்தில் தனது காலனித்துவ சேகரிப்புகளை மறுபரிசீலனை செய்து 10,000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்களை அவற்றின் மூல நாடுகளுக்கோ அல்லது முன்னர் காலனிகளுக்கோ திருப்பி தர திட்டமிட்டுள்ள நிலையில் சோழர்களின் மகுட பெருமையை மீட்டெடுப்பதற்கான முயற்சியை இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கொண்டிருக்கிறதா ஆர்வலர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது சோழர்களுடைய அரச சாசனம். குறிப்பா இந்த சாசனம் அப்படின்றது சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் ஆகிய 2 பிரிவுகளை கொண்டிருக்கு. இப்ப நம்ம இந்த லைடன் செப்பேடு இருக்கு இல்லையா, இது வந்து 2 மொழிகள்ல எழுதியிருக்காங்க. ஒண்ணு சமஸ்கிருதம், இன்னொன்னு தமிழ். இது 2ஆ பிரிச்சு எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராஜேந்திர சோழனின் அரச முத்திரை தாங்கிய ஒரு பிரம்மாண்ட வெண்கல வளையத்தால் அந்த 21 செப்பேடுகளும் ஒன்றாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இணைச்சிருக்காங்க. மேலும் அவை சோழ வம்சத்தின் வம்சாவளி, ராஜேந்திர சோழனின் தந்தையான முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் பற்றி என்ன பண்ணுது அப்படின்னா குறிப்பிடுது. இதுல குறிப்பா கோரமண்டல கடற்கரை, அதாவது சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவாங்க. சோழமண்டல கடற்கரையில் உள்ள ஒரு துறைமுக நகரமான நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ விஜய மலாய மன்னர், ஓகேவா, ஸ்ரீ விஜய மலாய மன்னரால் கட்டப்பட்ட குறிப்பா சூளாமணி வர்ம விகாரம் என்ற பௌத்த ஆலயத்திற்கு ஆனைமங்கலத்தை ஒட்டி உள்ள 26 கிராமங்களை தானமாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வழங்கி இருக்கிறதா இந்த செப்பேடுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப சோழர்கள் பார்த்தோம் அப்படின்னா சைவ பிரிவை சார்ந்தவர்கள், சிவனை வணங்கக்கூடியவர்கள். இருந்தாலும் கூட அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்த மதத்தினுடைய அந்த தன்மை கருதி எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கணும் அப்படின்ற மதச்சார்பின்மையோடு ஆனைமங்கலத்தை சார்ந்த ஒரு 26 கிராமங்களை தானமாக வழங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா சூளாமணி வர்ம விகாரம் அப்படின்ற ஒரு புத்த விகாரம் கட்டுவதற்காக. யாருக்காகன்னு கேட்பாங்க, ஸ்ரீ விஜய மலாய மன்னரால் கட்டப்பட்ட சூளாமணி விகாரம், ஓகேவா, அந்த பௌத்த விகாரத்துக்கு தான் கொடுத்திருப்பாங்க. பாருங்க, இந்திய பிரைட் ப்ராஜெக்டினுடைய இணை நிறுவனரான எஸ் விஜயகுமார் வந்து இதை தெரிவிச்சிருக்காரு. அந்த செப்பேடு 1862ஆம் ஆண்டில் பேராசிரியர் ஹென்றி ஹரண்ட் ஹெமேக்கரின் வாரிசுகளால் அவரது சொத்துக்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டன என்று அதன் மூலமாவணம் குறிப்பிடுகிறது. ஓகேவா, அப்ப ஹென்றி ஹரண்ட் ஹெமேக்கர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1862ஆம் ஆண்டில் பேராசிரியர். அவர் தான் வந்து சொல்றாரு சொத்துக்களுக்கு நன்கொடையா வழங்கப்பட்டது இந்த மூல ஆவணம் அப்படின்றத குறிப்பிடுறாரு. இந்த சாசனம் இன்னொன்று 1703 to 1812ஆம் ஆண்டுகளில் படேவியாவின் மதபோதகரான புளோரடியன்ஸ் கேம்பரல் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டன அப்படின்றத சொல்றாங்க. அப்ப தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய ராஜராஜ மன்னரின் கருணையால்
பயனடைந்து பௌத்த கல்வி மற்றும் ஆன்மீக மையம் எவ்வாறு செழித்து வளர்ந்தது என்பதற்கு இந்த ஆனைமங்கலம் சாசனம் ஒரு முக்கிய தொல்பொருள் இடமா, தொல்பொருளுடைய ஒரு சான்றா வந்து நமக்கு இருக்கு. செப்பு தகடுகள் சோழர் கால வரலாற்றின் முக்கிய சான்றுகளாகும். அவை வெற்றிகள், சாதனைகள் மற்றும் தூர கிழக்கு நோக்கிய படையெடுப்புகள் குறித்து என்ன பண்ணுது, எடுத்துரைக்கிறது. சோழர்களுடைய நிர்வாகத்தை பத்தியும் கூறுது, சோழர்களுடைய சமயத்தை பத்தியும் கூறுது, அவர்களுடைய மதச்சார்பின்மை பத்தியும் என்ன பண்ணுது, கூறுது. இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்னு கூட சொல்றாங்க. லைடன் செப்பேட ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்னு சொல்றாங்க. அன்பில் செப்பேடுகளும் மிகவும் முக்கியமானவை. அவை சோழர் வரலாறு குறித்த ஏராளமான தகவல்களை தருகிறது. ஓகேவா? அதே மாதிரி இந்த அன்பில் செப்பேடு எங்க இருக்கு அப்படின்றது இதுவரையில யாருக்கும் தெரியல. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களால நிறைய காலனி நாடுகளுக்கு வந்து இது கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஒடிசாவில் நிமஃபாரா பாதா உற்சவா 2026. ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண்டிகைங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிமஃபாரா பாத உற்சவா 2026 ஒடிசா மாநிலத்தில் அதிகாரப்பூர்வமா என்ன பண்ணிருக்காங்கன்னா தொடங்கி இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை ஒடிசா துணை முதலமைச்சர் பிவாடியா பரிடா பூரி மாவட்டத்தினுடைய நிமாரா பகுதியில தொடங்கி இருக்காரு. இந்த முன்னெடுப்பு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாச்சாரம், பொது விழிப்புணர்வு, விளையாட்டு, இளைஞர் ஈடுபாடு, பிராந்திய மேம்பாடு ஆகியவற்றை ஒன்றிணைத்து சமூகத்தை மையமாக கொண்ட ஒரு திருவிழா வந்து இவங்க நடத்த இருக்காங்க. இந்த நிகழ்வுல யார் யாரெல்லாம் கலந்துப்பாங்கன்னா உள்ளூர் மக்கள், மாணவர், கலைஞர்கள் மற்றும் இளைஞர் குழுக்கள் வந்து கலந்துப்பாங்க. இந்த திருவிழாவினுடைய இதயம், பாரம்பரிய ஒடிசா கலாச்சார திருவிழாவினுடைய இதயமா இது பார்க்கப்படுது. இந்த விழாவின் மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் ஒன்று ஒடிசாவின் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடுவது. இதுல என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்குடியின நடனம், குதிரை நடனம், சங்கீர்த்தனம், பாலா, தசகதியா, மேலும் இந்தியாவில் தெரு நாடகங்கள், தனிநபர் நடிப்பு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் நடத்தப்படுவதில்லை, சமூக மற்றும் வளர்ச்சி சார்ந்த கருப்பொருள், பொது விழிப்புணர்வு, செய்தி பரப்புவதற்கான ஆக்கப்பூர்வமான கருவிகளா இது என்ன பண்ணுது, பயன்படுது. ஆந்திர பிரதேச புதிய பிறப்பு ஊக்க திட்டம், ஓகேவா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. ஒரு முக்கிய திட்டமா இது வந்து பார்க்கப்படுது. எதுக்காக அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 3வது குழந்தை நீங்க பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 30,000 ஊக்கத்தொகையும், 4வது குழந்தைகள் பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 40,000 ஊக்கத்தொகையும் கொடுப்பதாக என்ன சொல்லுது, ஆந்திர மாநில அரசு சொல்லுது. ஏன்னா அவங்களுடைய கருவளர் விகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அப்ப 2வது குழந்தை பிறப்பதற்கு சுமார் 25,000 வழங்கும் முந்தைய முன்மொழிவை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 2வது குழந்தையை பத்தினா 25,000, 3னா 30,000, 4 குழந்தைகளுக்கு 40,000 அப்படின்றது கொடுக்கப்படும். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை, ஓகேவா, இது அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், அதிகாரப்பூர்வமா வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தினுடைய மொத்த நீதிபதி எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய தலைமை நீதிபதி உட்பட 38 நீதிபதிகளா இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. அப்ப இதோடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதியை தவிர்த்து மற்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை 33ல இருந்து என்னவா மாறுது, 33ல இருந்து 37 மாறுது. ஓகே, இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து இந்த முன்னேற்றத்தை என்ன பண்ணிருக்காரு, உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்ப இந்த மாற்றம் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை திருத்த அவசர சட்டம் 2026 மூலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தலைமை நீதிபதி உட்பட இனிமேல் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 38 பேர் இருப்பாங்க. ஓகேவா, தலைமை நீதிபதி தவிர்த்து 37 பேர் இருப்பாங்க. இந்த அவசர சட்டம் தற்போதுள்ள உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை சட்டம் 1956 வந்து பாத்தீங்கன்னா திருத்துது அப்படின்ற சொல்றாங்க. சரி, இதுல நம்ம மேல பார்த்ததுக்கான அந்த ரிவிஷன் பார்ப்போம். நெதர்லாந்தில் உள்ள லைடன் பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் சோழர் காலத்து லைடன் தகடுகள் மொத்தம் எத்தனை செப்பேடுகள், 21 பார்த்தோம். அது எல்லாத்தையுமே என்ன ராஜேந்திர சோழன் ஒருங்கிணைச்சிருப்பாருன்னு பார்த்தோம். லைடன் செப்பேடு நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ விஜயமலாய மன்னரால் கட்டப்பட்ட எந்த பௌத்த ஆலயத்திற்கு கிராமங்கள் தானமாக வழங்கப்பட்டதை விவரிக்கிறது, சூலாமணி வர்ம விகாரம். ஓகே, மீதி எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. வரலாற்று சிறப்புமிக்க லைடன் அரசு சாசனம் எந்த இரு மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது? அடுத்து லைடன் செப்பேடு வேற எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? அடுத்து பாருங்க, கலாச்சாரம் மற்றும் விழிப்புணர்வை மையமாக கொண்ட நிமஃபாரா பாத உற்சவா 2026 அதிகாரப்பூர்வமாக எந்த மாநிலத்தை தொடங்கியிருக்கு? ஒடிசாவின் பூரி மாவட்டத்தில் நடைபெறும் நிமஃபாரா பாதா உற்சவ திருவிழாவை தொடங்கி வைத்த அம்மாநில துணை முதலமைச்சர் யார்?
ஆந்திர பிரதேச அரசின் புதிய பிறப்பூக்க திட்டத்தின் முன்மொழிவு அடிப்படையில 4வது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எவ்வளவு கொடுப்பாங்க? புதிய அவசர சட்ட திருத்தத்திற்கு பிறகு இந்திய தலைமை நீதிபதி உட்பட உச்ச நீதிமன்றத்தினுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? உச்ச நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை 38ஆக உயர்த்த மத்திய அரசு கொண்டு வந்த அவசர சட்டம் எந்த மூல சட்டத்தை திருத்துகிறது? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்பான விவகாரங்கள் முறைப்படி உறுதிப்படுத்த தற்போதைய மத்த சட்ட அமைச்சர் யார்? ஓகேவா, இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு இருந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பார்த்திருக்கோம். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லைடன் செப்பேடு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது.